ஹலோ, வணக்கம். உயிர் டிவி நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உடம்புல அல்கலைன் ஆசிடிட்டி எப்படி பேலன்ஸா வச்சுக்கிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப தேவை. ஆசிடிட்டி உடம்புல வந்துருச்சுன்னா அந்த ஆர்த்தட்டிஸ் ப்ராப்ளம் வந்துருது. எலும்பு சம்பந்தமா வரும். பிளட்ல அசிடிட்டி வந்துருச்சுன்னா உடம்பு ஜாயிண்ட்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஜாயிண்ட் இந்த முட்டி டீலாம் வலியெல்லாம் வர்றது ஏன்னா அசிடிட்டி பிளட்ல இருக்கிறதுனால அசிடிட்டி போய் அந்த இதெல்லாம் டேமேஜ் பண்ணும். அந்த ஜாயிண்ட் கேட்ரலேஜ் எல்லாம் போய் அப்படியே டேமேஜ் பண்ணும். அந்த ஜாயிண்ட் கேட்டுச்சுன்னா அது ஒட்டி இருக்குல்ல எலும்புல, அது தேய்மானதெல்லாம் அப்படியே உரிக்க ஆரம்பிச்சிடும். இன்ஃபிளமேஷன் வந்துடும் ஆசிடிட்டி வந்துருச்சுன்னா. அது மாதிரி நோய்ங்க வருது. ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அப்படியே போன்ல எல்லாம் இதா வீக் ஆயிடும். சில பேருக்கு போன்லாம் ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னா இதாயிரும், உடைய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ப்ராப்ளம் ஆகுது. ஆசிடிட்டி உண்டாகுது அந்த ப்ராப்ளம் உடம்புல. அதே மாதிரி அல்கலைனால என்ன நோய்ங்க வரும்னா, அல்கலைனால ரொம்ப நாளா அல்கலைன் பாடியில இருந்ததுன்னா கேன்சர் சம்பந்தமா கேன்சர் வர்றது அல்கலைன் பாடியில உள்ளவங்களுக்கு தான் வரும் கேன்சர். அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு நம்ம சாப்பாடு கண்ட்ரோலா இருக்கணும். இந்த சாப்பாடுல அந்த ஆசிடிட்டி ஏன் வருதுன்னா, ஜாஸ்தி நம்ம இந்த உணவு நான்வெஜ் உணவு ஜாஸ்தியா சாப்பிட்டுட்டு வரவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் உடம்பு சூடா இருக்கும். அதுக்கு இது ஆசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த இதை சாப்பிட்றது கம்மியாகும். கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் பண்ணி தான் சாப்பிடணும், அதுதான் நல்லது. அதே மாதிரி ஆசிடிட்டி ப்ராப்ளம் இருந்ததுன்னா கொஞ்சோண்டு அந்த காய்கறிகள், பச்சை காய்கறிகள் சாப்பிட்டோம்னா அதை அல்கலைன் அப்படியே பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். புரியுதுங்களா? சரி, எப்படின்னு நீ பார்ப்போம். இந்த முரல் வேதனம், இது மோதிரம் விரல் இருக்குல்ல, இதை அப்படி அழுத்தி பார்க்கணும். இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா வலிக்கும். அப்படி லேசா அப்படி அழுத்தினால போன வலிக்கும். அப்படி வலிச்சிச்சுன்னா உங்க உடம்புல ஆசிடிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை எப்படி கம்மி பண்றது? அதே மாதிரி ரைட் சைட்ல அப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா இது அல்கலைன். ரைட் சைடு பாடி அல்கலைன். அழுத்தி பண்ணா வலிக்கும், அது வலிக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்ப இங்க வலி இல்லை, அல்கலைன் வலி இல்லை, லெப்ட் சைட்ல வலி. லெப்ட் சைட்லன்னா அசிடிட்டி. அப்ப என்ன பண்ணும்? இப்படி இப்படி பிடிச்சி இந்த விரல எப்படி ட்விஸ்ட் பண்ணும். 20 வாட்டி ட்விஸ்ட் பண்ணும். அப்படியே ப்ரெஷர் அழுத்திக்கிட்டே அப்படியே ட்விஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைட்ல இப்படி ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா 20 வாட்டி ட்விஸ்ட் பண்ணும். ஆட்டோமேட்டிக்கா பிளட்ல இருந்து அசிடிட்டி இறங்க ஆரம்பிச்சிடும். பிளட்ல இருந்து இறங்கும், ஒயிட் அசிடிட்டி கண்ட்ரோல் ஆகும் அப்படி. ஓகேங்களா? அடுத்து இந்த இதுல 20 வாட்டி ட்விஸ்ட் பண்ணும். இது 20 வாட்டி அப்படியே ட்விஸ்ட் பண்ணுங்க. பண்ணியாச்சா? ஓகே, ஒரு வாட்டி ஆயிடுச்சு. இது ஒரு செட்டு. ஒரு நிமிஷம் கேப் எடுத்துட்டு திரும்பி அதே மாதிரி 20 இப்படி, 20 இப்படி, அதே மாதிரி 20 இப்படி, 20 இப்படி, இப்படி. அதாவது மேலையும் சைட்லையும் ட்விஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? அதான் ட்விஸ்ட் பண்றது. இதனால என்னன்னா, அல்கலைனும் ஆசிடிட்டியும் ரெண்டு பேலன்ஸ் ஆனா, பிளட்ல இருந்து ஆசிடிட்டி இறங்கிருச்சுன்னா, ஆசிடிட்டி இருக்கிறதுனால பிளட் திக் ஆயிரும் இல்லையா? பிளட் திக் ஆனாலும் பிளட் பம்பிங்ல எல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் வரும். ஹார்ட் ரொம்ப இது கஷ்டமாயிரும் பம்ப் பண்றது. இது ரெண்டும் ஈக்குவலா இருந்ததுன்னா பிளட் தின்னாயிரும். தின்னாவும் இல்லாம ஹார்டாகவும் இல்லாம கரெக்டா இருக்கும். ஹார்ட் பம்ப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். புரியுதுங்களா? அதான் ரொம்ப ஒரு இந்த விஷயம் அது. ஓகே, இதை நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆசிடிட்டினால வர நோயில இருந்து தப்பிக்கலாம், அல்கலைன்ல இருந்து வர நோயில இருந்து தப்பிக்கலாம். ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு பார்த்தது நீரோதெரபியில ஆசிட் அல்கலைன் எப்படி கண்ட்ரோல் பண்றதை பார்த்துட்டோம். ஓகேங்களா? நாளைக்கு திரும்பி ஒரு புதிய ஃபார்முலாவோட உங்களை சந்திக்கிறேன். நான் டெல்லி முருகேஷ், நியூரோதெரபிஸ்ட், ஒரு உயிர் டிவி சேனல்
தலை இருப்பார்.